பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதமென மகுடத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தஆலாவை துதித்தவனாக எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றேன். தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தின் ஏற்பாட்டிலே கடந்த 2025 ஆண்டு 1500வது மீலாத் நபி தினத்தினை முன்னிட்டு 1 கோடி ஸலவாத்துக்கள் சமர்ப்பணம் நிகழ்வில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களையும் பாராட்டி கௌரவிக்கின்ற நிகழ்வும் 2026 ஆண்டு 1501வது மீலாத் நபி தினத்தினை முன்னிட்டு மீண்டும் 1 கோடி ஸலவாத்துக்கள் ஓதுவதற்கான புதிய குழுக்களை நியமிக்கின்ற நிகழ்வும் இன்றைய தினத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எமது மஹலரத்துல் ஹல்லாஜியா அதனுடைய முற்ற வழியிலே இன்றைய தினத்திலே இந்த நிகழ்வுகள் ஆரம்பம் செய்யப்படுகிறது. இந்த நிகழ்வினுடைய முன்னிலையாக தலைமையாக எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய தவிசாளர் ஃபாத்திமத்து ஸஹ்ரா அரபு கலாசாலையினுடைய அதிபர் ஸ்தாபகர் எங்களது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய ஸ்ரீலங்கா விமானிய கீர்த்திஸ்ரீ தேச கீர்த்தி சமூக மாமணி அல்ஹாஜ் உஸ்தாத் மௌலவி சஃபா முஹம்மத் ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவளுடைய முன்னிலையிலே தலைமையிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அவர்களை நாங்கள் எங்களது அமையத்தின் சார்பிலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது கண்ணியத்துக்குரிய உலமா கண்ணியத்துக்குரிய மௌலவி ARM முஆதிர் முஸ்தஃபி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்துடைய தலைவர் தேச கீர்த்தி KM அஸ்கர் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் எங்களது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எஸ் ஜமால்டீன் அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இங்கே இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய செயலாளர் உதைப்பந்தாட்ட சர்வதேச நடுவர் AM ஜஃப்ரான் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அதுபோல இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தின் கீழ் இயங்கி வருகின்ற மദ്രஸா மாணவ செல்வங்களையும் அதனுடைய முஅல்லிம்கள் முஅல்லிமாக்கள் அதனோடு இணைந்தவர்களையும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்துடைய உறுப்பினர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையம் என்பது கடந்த காலங்களிலே எமது கல்முனை பிரதேசத்தில் மாத்திரமல்ல இலங்கை முழுவதும் சென்று பல சேவைகளை செய்து வருகிறது. மார்க்க அடிப்படையிலும் சரி சமூக அபிவிருத்தி அடிப்படையிலும் சரி பல சேவைகளை செய்து வருகின்ற ஒரு அமைப்பாக எமது கல்முனை பிரதேசத்திலே இயங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் கடந்த 2025 ஆண்டு 1500வது மீலாத் நபி தினத்தினை முன்னிட்டு 1 கோடி ஸலவாத் சமர்ப்பணம் என்ற தலைப்பின் கீழ் இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்தோம். அதிலே கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல் ஸலவாத்துக்கள் எங்களோடு பகிரப்பட்டது. எமது அமைப்பில் இருக்கின்ற எமது தலைவர் உட்பட எமது அமைப்போடு சேர்ந்த எமது மദ്രஸாக்கள் இருக்கிறது. அந்த மദ്രஸாக்களினுடைய முஅல்லிமாக்கள் முஅல்லிம்கள் அதனோடு இணைந்தவர்கள் குடும்பஸ்தர் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்தார்கள். எமது நிறுவனத்தோடு இணைந்திருக்கின்ற அல் மദ്രஸத்துல் மரியமியா அல் மദ്രஸத்துல் காதிரியா அல் மദ്രஸத்துல் ஹல்லாஜியா அல் மദ്രஸத்துல் நக்ஷபந்தியா அல் மദ്രஸத்துல் ஆஷிகுல் ரசூல் அல் மദ്രஸத்துல் ரிஃபாயியா அல் மദ്രஸத்துல் நபவியா அல் மദ്രஸத்துல் ஜிஸ்தியா இந்த மദ്രஸாவோடு இணைந்த மாணவ செல்வங்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
இந்த நிகழ்வினை அல்லாஹு தஆலாவுடைய திருக்கலாமிலிருந்து சில வசனங்களோடு நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். அந்த அடிப்படையிலே கிராத்தினை தந்து கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மாணவ செல்வி ஏ ஃபாத்திமா ரயாஹின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. கிராத்தினை தந்து இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து தந்த மாணவ செல்விக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற எமது அமையத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் ரிஸ்வி அவர்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொண்டு தலைமை உரை தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எமது தாருஸ்ஸபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய தலைவர் தேசகீர்த்தி அன்புக்குரிய சகோதரர் KM அஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் 1500வது மீலாது நபி விழாவை முன்னிட்டு கல்முனை தாருஸ்ஸபா அமையத்தின் 1 கோடி ஸலவாத் சமர்ப்பணம் நிகழ்வில் ஸலவாத்துக்களை ஓதி முடித்த எமது சிறார்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் வைபவமும் எதிர்வருகின்ற 1501வது மீலாது நபி விழாவை முன்னிட்டு ஸலவாத்துக்களை ஓதுவதற்கான குழுக்களை நியமிக்கும் நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அல்ஹாஜ் சபா முகமது ஆலிம் நஜாஹி முகாத்தமுல் காதிரி அவர்களையும் எமது அமைப்பின் ஆலோசகர்களாக இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய நீதிமன்ற ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் ஜமால்தீன் நானா அவர்களையும் அதேபோல் சிரேஷ்ட உறுப்பினர் ரிஷி நானா அவர்களையும் ஏனைய எமது பாத்திமத் தஹ்ரா முஅல்லிமாக்களையும் மாணவர்களையும் அமைப்பின் உறுப்பினர்களையும் வரவேற்று எனது தலைமை உரையை முடிக்கிறேன். வசலாம். தலைமை உரை தந்து விடைபெற்ற எமது தாருஸ்ஸபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய தலைவர் தேசகீர்த்தி KM அஸ்கர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்விலே அடுத்து ஹசீதா அதனை தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மாணவ செல்வி அதீஃபா சஃபா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருக ஜோதி நூரே யா முஹம்மது வாக்கு பறிப்போமே உம்மதனம் தேடி. வருக ஜோதி நூரே யா முஹம்மது வாக்கு பறிப்போமே உம்மதனம் தேடி. வருக ஜோதி முஹம்மது வருக ஜோதி முஹம்மது வருக ஜோதி யா தாஜ் வருக ஜோதி வருக ஜோதி வருக ஜோதி. எங்கள் இரத்தலித்து ஒளி வார்த்த மாமஹராஜா எங்கள் இரத்தலித்து ஒளி வார்த்த மாமஹராஜா பேரால் நபிகளால் பெருங்குடையாளர் அர்ச்சரே வருக ஜோதி நூரே யா முஹம்மது வார்த்தை படைப்போம் உம்பதனம் தேடி. வருக ஜோதி ஆதி நபி மகானே மதினா வருக ஜோதி நூரே அன்னலாரே மதினா வருக ஜோதி. உங்கள் தருபாரை கல்வில் வைத்து ஆவல் கொள்கிறோம் பச்சை குப்பாவை நினைவில் கொண்டு காவல் கொள்கிறோம். உங்கள் தருபாரை கல்வில் வைத்து ஆவல் கொள்கிறோம் பச்சை குப்பாவை நினைவில் கொண்டு காதல் கொள்கிறோம். எமது ஊனுடலை அர்ப்பணிப்போம் யா முஜ்தபா எமது தூக்கத்திலும் உச்சரிப்போம் யா முர்தலா. ஏழை எம் முகம் பாரி எஜமான் எம் பெருமானே வருக ஜோதி நூரே நபி மகானே மதினா வருக ஜோதி நாதர் நபிகள் கோனே மதினா வருக ஜோதி. உங்கள் வரவாலே முசீபத்துக்கள் மாய்ந்து மறைந்திடும் உங்கள் தயவாலே அருக்கொடைகள் நிறைந்து
நிறைந்திடும் உங்கள் வரவாலே முசீபத்துகள் மாய்ந்து மறைந்திடும் உங்கள் தயவாலே அருள்கொடைகள் நிறைந்து செலுத்திடும் எங்கள் விரைநேரம் அலைந்தோடும் ஆசையினால் எங்கள் உள்ளோரும் நினைவோதும் புகழாரமாய் உங்கள் புகழ் மாலைதான் எங்கள் நாவோரும் தேன் வருக ஜோதி காமில் கருணை நபியே வருக ஜோதி பூவின் உயர்ந்த மலரே. ஹசிதாவினை தந்த அதிஃபா சஃபா ஆதிப் சஃபா இருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். தாருசஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தின் ஏற்பாட்டிலே கடந்த 2025ஆம் ஆண்டு 1500வது மீலாத் நபி தினத்தினை முன்னிட்டு 1 கோடி சலவாத் சமர்ப்பணம் நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்விலே இணைந்த அனைவரையும் பாராட்டி கௌரவித்து சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 300 நபர்களுக்கான சான்றிதழ்கள் இன்றைய தினத்திலே வழங்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வினை முன்னிலைப்படுத்தி தலைமையாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய தாருசஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய தவிசாளர் கல்முனை ஃபாத்திமது ஜஹரா அரபு கலாசாலையினுடைய அதிபர் ஸ்தாபகர் எங்களது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய தேசகீர்த்தி சமூக மாமணி அல்ஹாஜ் உஸ்தாத் மூலவி சஃபா முஹம்மத் ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களை உங்கள் மத்தியில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, அனைவரையும் விழித்து இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான நல்ல நாளிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். இஸ்லாத்திலே குறிப்பாக பெரியவர்களை விட சிறியவர்களுக்கான கண்ணியம் மகத்துவம் ஒரு தனிமையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு 3 விதமான ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். எத்தனை ஒழுக்கம்? 3. முதலாவது ஒழுக்கம், உங்கள் நபியின் மீது அன்பை கற்றுக் கொடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை கற்றுக் கொடுங்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள் மீது, அஹ்லுல் பைத்துகள் குடும்பத்தவர்கள் மீது அன்பை கற்றுக் கொடுங்கள். இரண்டாவது விஷயம். மூன்றாவது, குர்ஆனை ஓதுவதன் மீது அவர்களுக்கு அன்பை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். இதில் 3 விஷயத்தில் எது முதலாவது விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது அன்பு வைப்பது. மூன்றாவது, குர்ஆனை ஓதுவது. இந்த 3 மீதும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது என்பதனுடைய மிக முக்கியமான அடையாளம் அவர்களின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்துக்களை ஓதுவது. நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத்து ஓதினால் நம்மீது அல்லாஹு தஆலா 10 முறை ஸலவாத் அவனுடைய அருளை சொரிந்து எங்களுக்காக அவன் அருள் புரிகின்றான். 10 முறை அல்லாஹ் நம்மீது ஸலவாத்து கூறுகின்றான். நம்ம ஒரு தடவை ஸலவாத் ஓதினா என்ன செய்யும்? நம்ம மீது 10 தடவை யார் ஸலவாத் சொல்றா? அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்றான். மோலா விஷயம். ரெண்டாவது, நம்முடைய 10 தேவைகள் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்படும். நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கும், நோய் நொம்பலம் தீரணும், காசு தேவை இருக்கும், எவ்வளவோ தேவைகள் இருக்கும், கல்வி தேவை இருக்கும். இப்படியான 10 தேவைகள் ஒரு ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மளுக்கு நிறைவேற்றுகிறான். அப்ப ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, 10 பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மன்னித்து விடுகிறான். 10 பாவங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? மன்னித்து விடுகிறான். நான்காவது,
10 தரஜாக்கள் அந்தஸ்துக்களை அல்லாஹு தஆலா நமக்கு உயர்வாக்குகின்றான். எத்தனை அந்தஸ்துக்கள்? 10 அந்தஸ்துக்களை நமக்கு என்ன செய்கிறான்? உயர்வாக்குகின்றான். அடுத்த விஷயம், இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஸலவாத்தை சொன்னால் நம்முடைய பலவிதமான பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா தீர்த்து வைக்கிறான். நம்மளாம் படிக்கிற பிள்ளைகள் தானே, மறதி கூட தானே, ஞாபக சக்தியை விட. ஞாபக சக்திக்கு சிறந்த மருந்து, மறதியை இல்லாமலாக்குவதற்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த ஸலவாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினங்களில் அதிகமாக ஸலவாத்து ஓதுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். உங்களுடைய நாட்களில் மிக சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை, அதிலே என் மீது அதிகம் ஸலவாத்துக்களை ஓதுங்கள். சரி, இது ஒரு சிறப்பு. அடுத்தது, நீங்க ஸலவாத்து ஓதுறீங்க. ஒரு பிள்ளை, இப்போ உங்களோட பேர் என்ன? அஹ்னப் ஒரு ஸலவாத் ஓதுறார். இப்போ அஹ்னப் ஒரு ஸலவாத்து ஓதினார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சொல்லப்படும். எப்படி சொல்லப்படும் தெரியுமா? அஹ்னஃபுட பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்க மலக்குகள். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அஹ்னஃபுட வாப்பாட பேரையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. இன்னாருடைய மகன் இன்னார் ஸலவாத் ஓதின. அப்ப நீங்க பிள்ளைகள் நீங்க ஓதினா ஸலவாத்து உங்களோட வாப்பாவுடைய பேரும் சேர்ந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது? எடுத்து சொல்லப்படுகிறது. சரியா? சரி. அல்லாஹு தஆலா செய்கிற காரியம் என்று ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அல்லாஹு தஆலா தொழுகிறான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி இல்லை. அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. ஆனால் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இப்போ உங்களுக்கு தார சர்டிஃபிகேட்டில் அந்த ஆயத்து இருக்கும், குர்ஆன் ஆயத். அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ன தெரியுமா சொல்கிறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாவும் மலக்குகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். எனவே நீங்களும் ஸலவாத்தை சொல்லுங்கள். அப்போ அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? அமல். இப்போ நாம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம். அது மாதிரி அல்லாவும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமல் என்னது? ஸலவாத் மட்டும்தான். ஸலவாத். அந்த அளவுக்கு ஸலவாத்துடைய முக்கியத்துவம். ஒரு சஹாபி வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், என் வாழ்க்கையில் நான் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளையில் 3 பிரிச்சு ஒரு பங்கு, அல்ல 2 பிரிச்சு ஒரு பங்கு, அல்லாட்டி முக்காவாசி, இப்படியெல்லாம் ஸலவாத்தை சொல்லட்டான்னு கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே போனாங்க. நல்லது, இன்னும் அதிகரித்தால் நல்லது, இன்னும் அதிகரித்தால் நல்லது, இன்னும் அதிகரித்தால் நல்லது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே போனாங்க. கடைசியாக அந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னாங்க? நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் இந்த வாழ்க்கை பூரா உங்கள் மீது ஸலவாத்தை சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தி அங்கீகரித்து அந்த சஹாபிக்கு ஆசீர்வதித்து துஆ செய்தார்கள். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் மிக பிரதானமானது ஸலவாத்து. அந்த ஸலவாத்தை நாம் கடந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மீலாது நபி விழாவில் ஓத வேணும் என்று இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள், அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நிறைவான பரக்கத்து செய்ய வேண்டும். இதில் சில பிள்ளைகள் 4 லட்சம் ஸலவாத் ஓதிக்கிறாங்க. நான் நினைக்கல பெரிய ஆட்கள் கூட அப்படி ஓதுவாங்கன்ட்டு. 3 லட்சம் ஸலவாத்துகள் ஓதி இருக்கிறீங்க, 2 லட்சம் ஸலவாத்து ஓதி இருக்கிறீங்க, அதிகமான ஆட்கள் 1 லட்சம் ஸலவாத்துக்கள் கூட ஓதிக்கிறீங்க. இது இந்த காலத்தில் நாங்கள் குர்ஆன் மதரசாக்கு போன வந்த காலத்தில் கூட எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு உஸ்தாதுமார்கள் இப்படி ஸலவாத்துக்களை ஓதுறதுக்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டி, எங்களோட முஅல்லிம்களோ உஸ்தாதுமார்களோ ஆர்வத்தை ஊட்டி இப்படி செய்யவே இல்லை. எந்த ஒன்றையும் பிளான் பண்ணி செஞ்சால் அழகாக செய்யலாம், இல்லாட்டி அது நடக்காது. நாம் ஒரு திட்டம் போட்டு இப்படி ஓதணும், இப்படித்தான் ஓதணும் என்று முடிவெடுத்தால் தான் அது நடக்குமே தவிர, நேரம் கிடைச்சா ஓதுவோம், நினப்பு வந்தால் ஓதுவோம் என்று சொன்னோம்னா ஒரு காலம் என்ன செய்யாது, நடக்காது. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு நினைக்கிறேன் சுமார் இல்லை பெரியாக்கெல்லாம் மேய்க்கிறாங்க. பெரியாக்கள் இந்த வீடியோக்கள் மீடியாக்களில் காட்ட இயலாது. என்ன பெரியாக்கள் சிறுவர்களை காட்டலாம். நம்முடைய தாருஸ் ஸஃபா அமைப்புக்கு கீழே, நம்மட ஃபாத்திமத்து ஸஹ்ரா மதரசா மௌலவியாக்களுக்கு கீழே, எங்களுடைய தாருஸ் ஸஃபாவில் இருக்கிற உஸ்தாதுமார்கள் மௌலவிமார்களுக்கு கீழே என்ன செய்தன்னு கேட்டால் 8 மதரசாக்கள் பிரதானமாக பெரிய மதரசாக்களாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் சுமார் 300 பிள்ளைகளுக்கு கிட்ட இப்போ ஓதி கொண்டிருக்கிறாங்க. அது தெரிய ஒருத்தருக்கும் வெளியில் தெரியா.
8 குர்ஆன் மதரசாக்கள் நடக்குது. மொத்தம் 300 பிள்ளைகள் தவறாம அப்ப இருந்து எத்தனை பிள்ளைகள் ஓதி முடிச்சாலும் அந்த இடத்துக்கு பிள்ளைகள் வந்துடும். அது ஒரு பரக்கத். சில மதரசாக்கள்ல ஓதி முடிச்சு பிள்ளைகள் போனால் அந்த மதரசாக்கு பிள்ளைகள் இருக்காது. 10 பிள்ளை வெயிட்டா 2 பிள்ளை தான் வரும். 20 பிள்ளை ஓதி முடிச்சா 4 பிள்ளை மதரசா திருப்பி வந்து சேரும். அப்போ அந்த சமநிலைப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய இதை பொறுத்தோ நம்மளுக்கு தாராளமாக அன்று முதல் இன்று கிட்டத்தட்ட 17-18 வருஷங்களாக 300க்கு கீழே நம்மளோட பிள்ளைகள் இல்லவே இல்லை. 300க்கு கீழே இல்லவே இல்லை. அது ஒரு பெரிய பரக்கத். ஆனால் இது ஊருக்கு தெரியாது, வெளியில் தெரியாது. நாம் குர்ஆன் மதரசாவை ஒரு ஊடக மயப்படுத்தி நாம் ஒரு பப்ளிஷ் பண்ணது கிடையாது. ஆனால் இன்று அந்த பிள்ளைகளில் அதிகமான பிள்ளைகள் லட்சக்கணக்கான சலவாத்துக்கள், ஆயிரக்கணக்கான சலவாத்துக்களை ஓதி நமக்கு தந்து கிட்டத்தட்ட 1 கோடி சலவாத்துக்கள் ஓத வேண்டும் என்று முயற்சித்த பொழுது அதில் 1.5 கோடி சலவாத்துக்கள் நம்முடைய சலவாத்துக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் நம்ம ஆட்களில் சில ஆட்கள் அந்த சலவாத்தை ஓதின கணக்குகளை வேறு சில இடங்கள்லையும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்த மட்டும் இன்னும் நிறைய வந்திருக்கு. அப்படியும் இருக்குது. அப்போ நாம் நினைக்கிறோம் 1 கோடி, ஆனால் நம்மளோட ஆட்கள் ஓதுறாங்க 1.5 கோடி. இந்த சலவாத்து ஓதுறதுனால கல்பு பிரகாசம் அடையும், இதயம் பிரகாசம் அடையும், வீட்டுக்கு மலக்குகள் வருவார்கள், உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும், அறிவுல கூர்மை வரும், பாடசாலை கல்வியிலையும் கெட்டித்தனம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் எந்த அளவு ஸலவாத் ஓதுறோமோ அந்த அளவுக்கு எல்லாம் நல்லதாக மாறும். அந்த அடிப்படையில் இந்த ஸலவாத்தில் கூட பிள்ளைகள் பெரியவர்கள் சேர்ந்து சுமார் 300 பேருக்கு மேலே ஸலவாத்துக்கள் ஓதி இருக்கிறார்கள். வெறும் 1 மாத 1.5 மாத காலத்து ஸலவாத்தில் தான் 1.5 கோடி ஸலவாத்துக்கள் நம்ம ஓதி முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடியே அடுத்த ரபியுல் அவ்வலை டார்கெட் பண்ணி ஸலவாத்துக்களை ஓத ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஸலவாத் நம்மளுக்கு இதை விட அதிகமான எண்ணிக்கையில் அடுத்த ரபியுல் அவ்வலுக்கு வர வேண்டும். அதனால் உங்களை ஏற்கனவே ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் கூட அதற்கான சந்தர்ப்பங்கள் நேர காலங்கள் கிடைக்காமல் 5 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் ஆகி 5 மாதங்கள் கடந்து விட்டன என்றாலும் இன்று நீங்கள் ஓதிய ஸலவாத்துகளுக்கான உங்களுக்கு ஒரு சான்றிதழ் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை ஒரு வெறும் சான்றிதழாக நினைக்கக்கூடாது. உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கட சின்ன வயசுல இப்படி ஸலவாத்து ஓதிருக்கிறோம், இத்தனை லட்சம் ஸலவாத்து, நீங்கள் ஓதின ஸலவாத்துக்களோட எண்ணிக்கையெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டில் பொறிக்கப்பட்டிருக்குது. அதை காட்ட முடியும். துரதிர்ஷ்டவசம் எங்களுக்கு அப்படி நாங்கள் காட்டுறதுக்கு எங்கள்கிட்ட இல்லை. எங்களோட காலத்தில் குர்ஆன் மசாலா இப்படி சொல்லியும் இல்லை, எங்களை இப்படி ஆர்வம் மூட்டையும் இல்லை. ஆனால் வேறு நன்மைகள் செஞ்சோம் நாங்கள். ஆனால் இப்படி செய்யலை. எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டுறது, நாங்களும் உங்களோட காலத்தில் நாங்களும் ஓதின ஸலவாத்தின் அறிக்கை 1 லட்சம் 10 லட்சம் என்று காட்டுறது எங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. அதனால் என்கிட்ட ஒரு மஷூரா சொன்னாங்க, இந்த குர்ஆன் மதரசா மாணவர்களுக்கு மட்டும் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேணும் என்று ஒரு கருத்து சொன்னேன். இது 2 நாள் விவாதித்தோம். 2 நாளாக இந்த கருத்து பரிமாற்றம் இழுபறியாகவே போயிடுச்சு. கடைசியாக நான் சொன்னேன், இல்லை பெரியாக்களுக்கும் கொடுப்போம். ஏனென்றா அது ஒரு நினைவு சின்னம். அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கும் நேரமெல்லாம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை காண்ற நேரமெல்லாம் நாம் ஸலவாத்து ஓதினம் என்கிற எண்ணத்தோட ஸலவாத்து ஓதணும் என்கிற ஆசையும் அதை பார்க்கும் பொழுது வரும். ஒரு நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒன்று இருக்க வேணும். அதை ஃப்ரேம் பண்ணியோ அல்லது ஒரு அலுமாரியில் கண்ணாடிக்கு தெரிகிற மாதிரியோ ஒரு அழகாக வைத்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேணும். அந்த அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சர்டிஃபிகேட்டில் ஸலவாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்கிற அந்த மகத்துவமான குர்ஆனுடைய வசனத்தை அந்த சர்டிஃபிகேட்டில் நாம் இணைச்சிருக்கிறோம். ஸலவாத்தையும் இணைச்சிருக்கிறோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா ஹபீபல்லாஹ் என்கிற ஸலவாத்தை அதில் நம்ம இணைச்சிருக்கிறோம். அப்போ ஒரு ஸலவாத் ஃப்ரேம் பண்ணின ஆயத்து குர்சியை கொண்டு வந்து வீட்டை கொடுக்குறீங்க, அழகாக இருக்குது, பரக்கத்தாக இருக்குது. ஃப்ரேம் பண்ணின குல் ஹுவல்லாஹு அஹதை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அழகாக இருக்குது, பரக்கத்தாக இருக்குது. நீங்கள் ஓதின ஸலவாத்துக்கு ஆதாரமான ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒரு ஸலவாத் இருக்குது, குர்ஆனுடைய ஸலவாத்தை பற்றிய குர்ஆனுடைய வசனம் இருக்குது, அது உங்களோட வீட்டுக்கு பரக்கத்தானே. அப்போ அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சர்டிஃபிகேட்டாக அது பெரியாக்களுக்கும் கொடுக்குறேன். வேணுமென்னா அந்த பெரியாக்களுக்கு கொடுக்கறதுகள் இந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் இல்லாட்டியும்
அவங்களுக்கும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் இந்த சர்டிஃபிகேட் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஓதி தருகின்ற முஅல்லிம்கள் உஸ்தாதுமார்கள் இருக்கின்றார்கள், மௌலவிமார்கள், அதே போன்று மௌலவியாக்கள் இருக்கின்றார்கள், முஅல்லிமாக்கள் இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றிலிருந்து அடுத்த கட்டமாக நீங்கள் அதிகமான ஸலவாத்துக்களை ஓதி நீங்கள் பல லட்சம் ஸலவாத்துக்களை ஓதிய கெட்டிக்கார ஒழுக்கமான உண்மையான நல்ல பிள்ளைகளாக நீங்கள் மலர வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு சின்ன பெரியாக்களும் படும் தானே, ஏன்னா அதை சொல்லுவாங்க, புல்லுக்கு அடித்தா மொசலுக்கு படுமன்ற மாதிரி அவள் பெரியாக்களும் படம் தானே பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டாக பிரித்தோம். பல லட்சம் ஓதினாக்களில் அந்த அடிப்படையில் பாட்டாக பிரித்தோம். யாரையும் பிரிக்கையில் அந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஓதி வைக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட ஓதி வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகள் ஓதிய ஸலவாத்துக்கள், பெரியவங்க ஓதின ஒரு பக்கம் இருக்க, இந்த பிள்ளைகள் ஓதின ஸலவாத்துக்களோட பொருட்டால் அந்த பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பனுடையக்கு அல்லாஹு தஆலா நிறைவான பரக்கத் செய்வானாக. அந்த பிள்ளைகளுக்கும் பரக்கத் செய்வானாக. அவங்களோட உள்ளங்களையும் இல்லங்களையும் அல்லாஹ் தன்னுடைய அருள்மிக்க தலங்களாக ஆக்கியருள் புரிவானாக. இந்த ஸலவாத்திட பொருட்டால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் எதிர்காலத்தில் நல்ல கல்விமான்களாக, புத்திஜீவிகளாக, ஒரு படித்த பட்டதாரிகளாக, மார்க்கத்தை சுமந்த நல்லொழுக்கம் உள்ள சமுதாயமாக ஆகுவதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா நல்லருள் புரிவானாக என வேண்டி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க சொற்பொழிவு தந்த எமது அன்புக்கு மதிப்புக்குரிய எமது தாவூத் சபா சமூக அபிவிருத்தி அமைப்புடைய தவிசாளர் கல்முனை ஃபாத்திமது ஸஹ்ரா அரபு கலாசாலையுடைய அதிபர் ஸ்தாபகர் அன்புக்கு மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய ஸ்ரீலங்காபிமானிய கீர்த்தி ஸ்ரீ தேச கீர்த்தி சமூக மாமணி உஸ்தாத் மௌலவி சபா முஹம்மத் ஆலிம் நஜாஹி காதிரி அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். 2025ஆம் ஆண்டு 1500வது மீலாத் நபி தினத்தினை முன்னிட்டு எமது தாரூஸ் சபா சமூக அபிவிருத்தி அமையத்தின் ஏற்பாட்டிலே 1 கோடி ஸலவாத் சமர்ப்பணம் நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வினுடைய சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகிறது. அந்த நிகழ்வோடு அதிதிகள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள். சான்றிதழ்களை பெறுவதற்கு மாணவ செல்வங்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். மனத்தில் கமழ்ந்தீர்கள் இல்லம் வருவீர்களே, என் உடலை விரிப்பாக்கி மலரை முகடாக்கி உயிரை கவியாக்குவேன். இறைவன் தன் அழகை நபியே அழகில் கண்டு ரசித்தானவன், அதை காட்ட நினைத்தானவன். அழகை மலக்குகளும் சுவனம் முழு நபியும் மேராஜில் கண்டார்களே, மேராஜில் கண்டார்களே. நபியே அழகை பார்க்கும் பாக்கியத்தை எமக்கும் தருவீர்களா, இல்லை பாவி என்பீர்களா? அந்த பாவம் விட வைத்து பண்பு நபியே உங்கள் காட்சி தருவீர்களா, காட்சி தருவீர்களா? மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே, இன்று உலகம் உமை பார்க்க உயிரை விலையாக்க ஏங்கி தவிக்கின்றதே.
ஆசை நெஞ்சுடனே அடிமை வாசலிலே நபியே வருவீர்களே, என் சோகம் கேட்பீர்களே. என் உள்ளம் உடைகிறதே, கண்கள் அழுகிறது, இன்பம் தருவீர்களே, இறையை கேட்பீர்களே. நபிமார் எல்லோரும் இறைவன் ஆசை தன்னை தெரிந்து நடந்தார்களே, அவன் பொருத்தம் கேட்டார்களே. நபி பொருத்தம் பெற இறைவன் ஆசை கொண்டான், கிப்லா திசை மாற்றியே குர்ஆன் சொல்கின்றதே. மதினம் நுழைந்தீர்கள், மனதை வென்றீர்கள், அன்பை தந்தீர்களே. இன்று உலகம் உமை பார்க்க, உயிரை விலையாக்க ஏங்கி தவிக்கின்றதே. தகுதி இதுவென்று சொல்ல ஒன்றில்லை, வாழ்க்கை வளமாகுதே, என் வாழ்வும் ஜொலிக்கின்றதே. தங்க நபியே உமக்காக வாழ வைக்கின்றான், இதயம் நனைகின்றதே, உள்ளம் உருகின்றதே. மணக்கும் மலரெல்லாம் இரவில் வாடிவிடும், வாசம் கமழ்கின்றதே, நபி வாசம் நிலைக்கின்றதே. அன்று பிறந்த குழந்தை எல்லாம் முதலில் சுவைத்ததுவே, நபி உமிழ் நீரையே, நபி உமிழ் நீரையே. வாட்டும் வறுமைகள் வதைக்கும் நோய் நொடிகள் என்னை அணுகாமலே, நிலை குலையச் செய்யாமலே. நபி இறைவனிடம் பிச்சை கேட்டழுதேன், கொடுக்கச் சொல்வீர்களே, என் நிலையை சொல்வீர்களே. உலகமே பருகும் சம்சம் நீரில் நபி இதயம் தான் சேர்ந்ததே, அதை சம்சம் தான் சுவைத்ததே. அதன் அருளின் காரணமாய் சிறப்பை நான் அடைந்தேன், சம்சம் சொல்கின்றதே, புகழ் நூலும் சொல்கின்றதே. மதினம் நுழைந்தீர்கள், மனதை வென்றீர்கள், அன்பை தந்தீர்களே. இன்று உலகம் உமை பார்க்க, உயிரை விலையாக்க ஏங்கி தவிக்கின்றதே. கனவில் அனுதினமும் நபி திருமுகத்தை குளிர நான் பார்க்கணும், நெஞ்சில் நபியின் கரம் பதியணும். உடன் கண்கள் விழித்திடனும், நபி நீர் இருந்திடனும், பாதம் நான் விழுகணும், கண்கள் உமை பருகணும். குடும்பம் நண்பர்கள் நபி நேசர்கள் மகிழ்வாய் நலம் வாழணும், கண் குளிர அவர் வாழணும். நேசர் ஃபைசியரின் இறைவன் கொடுத்திடுவான், நபியே நீர் கேட்கணும், நபியே நீர் கேட்கணும்.
மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே இன்று உலகம் உமை பார்க்க உயிரை விலையாக்க ஏங்கி தவிக்கின்றதே சுவனம் நபி தேடும் உலகம் அதை தேடும் நபியே எமை தேடுவீர் அங்கு நபியே எமை தேடுவீர் இந்த பாவி அந்நாளில் பாவச் சுமையுடனே நபியே அணைப்பீர்களே சுவனம் சேர்ப்பீர்களே நபி திருப்புகழை நாவில் புகழ்ந்திடவே தகுதி எனக்கில்லையே என் நாவும் நடுங்கின்றதே ரஹ்மானி ஷாஃபைஸி விதினல் விதியாக்க நினைத்தான் இறைவன் அவன் புகழ வைத்தானவன் மதினம் நுழைந்தீர்கள் மனதை வென்றீர்கள் அன்பை தந்தீர்களே இன்று உலகம் உமை பார்க்க உயிரை விலையாக்க ஏங்கி தவிக்கின்றதே அழகில் ஜொலித்தீர்கள் மனத்தில் கமழ்ந்தீர்கள் இல்லம் வருவீர்களே என் உடலை விரிப்பாக்கி மலரை செல்வங்களுக்கு சான்றிதழை வழங்கிய எமது அதிதிகளுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். கடந்த 2025ஆம் ஆண்டு எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினால் ஏற்பாடு செய்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதான 1 கோடி ஸலவாத் சமர்ப்பணம் நிகழ்வில் இணைந்து 1.5 கோடிக்கு மேல் ஸலவாத்துக்களை சொல்லிய எமது அமைப்பிலே இணைந்திருக்கின்ற 300க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் உலமாக்கள் அவர்களோடு இணைந்த முஅல்லிமாக்கள் முஅல்லிம்கள் அவர்களோடு இணைந்த குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நிகழ்விலே அடுத்து நன்றி உரை அதனை தந்து கொள்வதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது கல்முனை தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய செயலாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சர்வதேச உதைப்பந்தாட்ட நடுவர் AM ஜஃப்ரான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தாருஸ்ஸஃபா அமைப்பின் ஸ்தாபகர் மௌலவி சஃபா முகமது ஆதி நஜாஹித் சத்தமுல் காதி என்பவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக மற்றும் நிகழ்வை தலைமை தாங்கி வழிநடத்திய அமைப்பின் தலைவர் மசர் மற்றும் அனைத்து தாருஸ்ஸஃபா உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவனாகவும் சிறமாக இந்த அமைப்பின் அனைத்து மௌலவிமார்களுக்கும் குறிப்பாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற ஆதர் மௌலவி மற்றும் இமாஸ் மௌலவி அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து வாழ்வினார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தவனாக விசேடமாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனால இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற மீலாத் விழாவிற்கு இதே போன்று சிறப்பாக உங்களது செலவாத்துகளை அதிகமாக ஓடுவதன் மூலம் மீண்டும் ஒரு தடவை இவ்வாறான சான்றிதழ்களை பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்தியவனாகவும் இறுதியாக இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய எனது அன்பிற்குரிய இந்தியன் வின்சா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தனாக நிகழ்வை
சமூக வலைத்தளங்களில் வெளிக்கொண்டு வந்த, குறிப்பாக பேஸ்புக் வாயிலாக வெளிக்கொண்டு வந்த என்னென்ன பர்சாத் மற்றும் மோஃபக் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனாக, மேலும் இந்நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிமார்களுக்கும் நன்றியை தெரிவித்தனாக இந்த நன்றியை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி. அஸ்ஸலாம். நிகழ்விலே நன்றி உரையினை வழங்கிய எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய செயலாளர் சர்வதேச உதைப்பந்தாட்ட நடுவர் AM ஜப்ரான் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த அளவிலே நாங்களும் இந்த நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு 1500வது மீலாத் நபிதினத்தினை முன்னிட்டு 1 கோடி சலவாத் சமர்ப்பணம் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அந்த நிகழ்வுக்கான சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வோடு இணைந்ததாக 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் 1501வது மீலாத் நபிதினத்தினை முன்னிட்டு மீண்டும் 1 கோடி சலவாத்துக்கள் ஓதுவதற்கான புதிய குழுக்கள் நியமிக்கும் நிகழ்வும் இன்றைய தினத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த நிகழ்வோடு இணைந்து இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி முன்னிலையாக இருந்து எங்களை வழிநடாத்திய எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய தவிசாளர் கல்முனை ஃபாத்திமது ஜஹ்ரா அரபு கலாசாலையினுடைய அதிபர் ஸ்தாபகர் ஸ்ரீலங்கா அபிமானிய கீர்த்திஸ்ரீ தேச கீர்த்தி சமூக மாமணி அல்ஹாஜ் உஸ்தாத் மௌலவி சஃபா முஹம்மத் ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த நிகழ்விலே இணைந்திருந்த எமது கண்ணியத்துக்குரிய மௌலவி ARM முஆதிர் முஸ்தபி அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகள். அதனோடு இணைந்திருந்த எமது கண்ணியத்துக்குரிய மௌலவி ஃபர்ஜாத் மஹ்லரி அவர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வினை இணைந்திருந்த எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய தலைவர் தேசகீர்த்தி KM அஸ்கர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்திருந்த எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய செயலாளர் சர்வதேச உதைப்பந்தாட்ட நடுவர் AM ஜஃப்ரான் அவர்களுக்கும் எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் S ஜமால்டீன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்திருந்த எமது தாருஸ்ஸஃபா சமூக அபிவிருத்தி அமையத்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் ஒரு ஆலோசகர் ALM ஹனிஃபா ஹாஜியார் அவர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிகழ்வோடு இணைந்து ஹசிதாவினை தந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த நிகழ்விலே இணைந்து இந்த நிகழ்வினை நேரடி அஞ்சல் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த ஃபர்சாத், அதுபோல அதீஃப், அதுபோல எங்களது புகைப்பட பிடிப்பாளர் முவாஃபக் அவருக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நாங்களும் இந்த நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம். சலவாத்தோடு இந்த நிகழ்வினை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad ya Rabbi salli wa sallim.